படம் எல்லாமே நல்லா படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. எல்லாரும் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். படம் அருமையான படம். எல்லா படத்துலையுமே எல்லா சீனுமே நல்ல சீன் தான். படம் ஃபுல்லாக அப்பா நான் தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தினாக்கா நல்லா ஓடும். எனக்கு இந்த வருஷத்தில் மெய்யல் இருக்கிறது நல்ல படம் தான் இந்த ஒரு படம் தான். அவன் நல்லது செஞ்சாலா உங்களுக்கு அதுவே நல்லா தானே. இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்க முடியுமா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எங்கேயாவது நம்ம அப்பா நான் என்ன சீன் நல்லா இருக்கும்? அதில் அவன் பண்ண சீன் தான் நல்லது பண்ணலாம். அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சீன் தான் பிடிச்சிட்டு. ரியல் லைஃப்னா இந்த நம்மளை பொறுத்து சார், நம்மளை பொறுத்து. இப்போ இந்த படத்தில் சொல்கிற மாதிரி நமக்கு வந்து மனிதாபிமானம் முக்கியம்னா அவங்க சொல்கிற மாதிரி இல்லை, நம்ம மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும் நம்ம நினச்சோம்னா. ஒருத்தர் என்ன பண்ணலாம், அவரை சுற்றி எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அது அது எப்படி ஃபீல் பண்ணுங்க? இல்லை, அதுதான் கிளைமேக்ஸில் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்க. நாங்கள் பண்ணுறது வந்து உங்களுக்கு இல்லை, இந்த உலகத்துக்கு நம்ம நல்லது பண்ணால் நம்மளை எல்லாம் தேடி வரணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. சமுத்திரக்கனி நல்லா பண்ணியிருந்தார். வந்துச்சு இந்த மாதிரி. அது முக்கியமாக இந்த ஃப்ளாஷ்பேக் இதில் சொல்லுவார்ல, நான் ஏன் இவ்வளோ நல்லவனாக இருக்குன்னு, அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆர்ட் வார்மிங்காக பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த முக்கியமாக அந்த வாய் பேசாத பொண்ணு அந்த போர்ஷனில் நல்லா இருந்துச்சு. அப்பான்னு ஃபேமிலியாக பார்க்கலாம். அதான் எல்லோரும் பார்க்கணும். அதை கடைசியாக சொன்னது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு. இல்லை, சண்டையில் நிறைய படம் இருக்குது. இந்த மாதிரி ஃபீல் குட் படம் தான் ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக அயோத்தி பார்த்தோம். இல்லை ரியல் லைஃபுக்கு செட் ஆகுமான்னு கேட்டால் அது வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கான பலன் கிடைக்கும். கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். நேர்மையாக இருக்கிறதுனால கெட்டு போகிறது இல்லை. அதுக்கான பலன் கண்டிப்பாக. ஆனால் பார்த்தாலும் அதில் அவருக்கு தேவையானது கிடைக்குது இல்லை. அவருக்கு தேவை சந்தோஷம், நிம்மதி, நேர்மை. அதனால் அவருக்கு அது பண்ணி அவர் நல்லா இருக்கிறார்ல. இந்த மாதிரி சண்டை படங்கள் பார்த்துட்டு வர வருஷத்தில் சீரியல் மாதிரி ஒரு படம் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி படமும் வேணும், அந்த மாதிரி படமும் வேணும். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு இது நல்லா இருக்குது. என்ன சீன் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு? எமோஷ்னலாக இருந்துச்சு. கடைசியாக அந்த எடுத்துகிட்டு போய் அந்த லாட்டரி டிக்கெட் கொடுப்பாங்கல்ல, கொடுத்ததுக்கப்புறம் அவர் பேர் என்ன, அவர் பேர் தெரியலையே எனக்கு. சமுத்திரகனி. இன்னொருத்தர் பாரதி ராஜா ஒரு இது சொல்லுவார், இது கொடுப்பார். நான் காசே கொடுக்கல, ஆனாலும் என்ன வந்து கொடுத்துருக்காரு. அது ரொம்ப நேர்மையாக சூப்பராக இருந்துச்சு. அந்த எமோஷ்னலாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச காட்சி அதை தாண்டி மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்லாம் நல்லா இருக்குது. பாட்டோட பேக்ரவுண்டில் ஒரு எந்துவாக இருந்துச்சு. சமுத்திரகனி. ஆமாம், சமுத்திரகனி பர்ஃபார்மன்ஸ் தான் கிரேட். படம் ஃபுல்லாக கருத்து போகிற மாதிரி கருத்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் சமுத்திரகனி படம் அப்படிதான் இருக்கும். இந்த படமும் அப்படிதான். ஆமாம், ஆனால் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. சூப்பராக கருத்து கொண்டு வந்திருக்காங்க. எங்கேயாவது அப்பா ஞாபகம் வந்துச்சா? ஃபீல் பண்ணிருக்காங்க? அந்த மாதிரி எதுவும் நான் ஃபீல் பண்ணல. லேகே இல்லை. இருக்குது, லைட்டாக ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்குது. அது வந்து தேவைப்படுற இடத்துல இருக்கிறதுனால அப்படி இருக்குது. தேவை தான் அது கண்டிப்பாக. ஆமாம். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய படம் தான் இது. இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்து கொடுத்துருக்கு. இல்லையே, வெறும் குடும்பத்தில் சண்டை மட்டுமா இருக்குமா? பாசம் இருக்கணும், உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், எல்லாமே இருக்கணும்ல. சண்டை மட்டும் போதுமா? கண்டிப்பாக வேணும். இந்த படத்தை பார்த்து எல்லாருமே திருந்தணும். ஃபுல்லாக நேர்மையாக இருக்கணும்னு கற்றுக்கிட்டாங்க. ஏமாலின்னு சொல்கிற சொன்னாலும் நம்ம நேர்மையாக இருக்கிறது நம்மளுக்கு நல்லதில்ல அங்கிள். அந்த நேர்மைன்றதையே அவர் கரெக்டாக சொல்லியிருப்பார். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது. அந்த ப்ரெஸ் மீட்டில் சமுத்திரகனி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் நேர்மைன்றது என்னன்னு. அது நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது காட்டுறாங்க ப்ரோ. படத்தில் ஃபுல்லாகவே அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, அவரோட நேர்மை ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, எல்லாமே தெளிவாக காட்டியிருக்காங்க. படத்தை பார்த்தீங்கன்னா புரியும் எல்லாருக்குமே. நானாக சொன்னேன்னா எதுவுமே புரியாது, ஆனால் படத்தை பார்த்தீங்கன்னா புரியும். இந்த ஜெனரேஷன் நீங்க பேசுறது தான் ஆச்சரியமா இருக்கு. இல்ல, ரியல் ஸ்டோரின்னு தான் சொன்னாங்க எனக்கு. இந்த ஜெனரேஷனுக்கு பொம்மால் டிவி சண்டை ஆக்ஷன் வெட்டு குத்தி கத்தி ரத்தம் அப்படி தான புரியுது. அது ஆனா நல்லா இருக்கு ப்ரோ படம். இந்த மாதிரி படம் தான் பிடிக்கும். ஆனா இந்த படம் நல்லா இருக்கு. அது சொல்லியிருந்தேன்னா ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக இருக்குது. அதுதான் ப்ரோ. ப்ரொமோஷனும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மக்களுக்கு அதுதான் பிடிக்குதுன்னு என்ன பண்ண முடியும். எந்த சீனில் சமம் கனெக்ட் ஆச்சு? எல்லாமே கனெக்ட் ஆச்சு ப்ரோ. மிஸ் பண்ணாதீங்கடா அப்படின்னு. அதான் ப்ரோ, படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஒரு சீன் சொல்ல முடியாது, படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. லேக் எதுவுமே இல்லை,
சூப்பராக இருக்கும். மியூசிக் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, எங்கெங்கே தேவையோ அங்கங்கே பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த தம்பி கிட்ட கேளுங்க, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் வைப் அப்படி தான் இருக்கும். தெலுங்குல நெகட்டிவ் பண்ணுறாரு, இங்கே கரெக்டாக இருக்குது. நான் தான் சொல்கிறேன்ல, கரெக்டாக இருக்குது. எல்லோரும் வந்து படத்தை பார்க்கலாம், எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அவருக்கு அவரை வச்சு தான் கதை, அவரையும் சமுத்திரகனியை வச்சு மட்டும்தான் கதை. 2 பேருக்கும் நடக்கிற இதில் தான் இருக்குது.